விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். கூவத்தூர்ல அம்மையார் சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராயிட்டு அந்த அம்மையாரை நோக்கிய நீ எனக்கு பதவி வாங்கி தந்தாயா என்று ஒருமையிலே கேட்டவர் தான் பழனிசாமி அவர்கள். அவர் இன்னும் என்னவெல்லாம் சொல்லி இருப்பார் என்று நம்முடைய சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டுமானாலும் செய்வார். அவருடைய உச்சக்கட்ட துரோகம் என்ன தெரியுமா? தன்னை காப்பாற்றிக்க மக்கள் திலக எம்ஜிஆர் உருவாக்கிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கத்தையே இன்னைக்கு அடமானம் வச்சிருக்கிறார் பழனிசாமி. பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா, பாஜக தனக்கு நல்லது செய்யும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே பாஜக யாருக்கும் நல்லது செய்யாது. இன்றைக்கு கூட நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. நாளைக்கு மகளிர் தினத்தை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு சிலிண்டர் விலைய 60 ரூபாய் உயர்த்தி மகளிருக்கு பரிசு கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு 100 ரூபாய் குறைச்சது தேர்தலுக்கான பம்மாத்துன்னு நிரூபிச்சிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். 2024 கோடிக்கணக்கான குடும்பங்களோட நிதி சுமையை குறைக்கிறோம்னு 100 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னவர் இன்னைக்கு எதுக்கு சுமைய ஏத்தி இருக்கிறார்? வார்த்தைக்கு வார்த்தை நாரி சக்தின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு அந்த பெண் சக்தி கண்ணுக்கு தெரியலையா? பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதா சொல்லிட்டு வாக்கு திரட்டு மாதிரி அவங்களுடைய பணத்தையும் பறிக்கிறது நியாயமா? 2024 பெண்களுடைய நல்வாழ்வுக்கு காமிச்ச போலி அக்கறை 2026 எங்க போச்சு?